ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுமிதா அபிஷேக் ஏற்படுத்தினா அந்த ஆள்கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சு அவங்க ஓடிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த லேடிங்களும் மதுமிதாவை துரத்திக்கிட்டு இருக்கும்போது மதுமிதா ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்கவும் அவங்க எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கிறாங்க. அவள் எங்கே போனாலே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும்போது மதுமிதா அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரவும், அங்கே தான் அவள் இருக்கிறா பார் அப்படின்னு சொல்லவும் மதுமிதா அவங்ககிட்ட திரும்பவும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இடம் வந்ததுமே அவங்க கால் தடுமாறி கீழே விழுந்துருந்தாங்க. அப்போ அந்த லேடிங்க எல்லாமே மதுமிதா பிடிச்சிருந்தாங்க. எங்ககிட்ட இருந்தால் நீ தப்பிச்சு ஓடுற அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா கன்னத்தில் ஒரு அடி அடிக்கவும் மதுமிதா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா அபிஷேக் சொன்ன மாதிரிக்கு கதையை முடிச்சிடலாம் அப்படிங்கும்போது அப்போ ஒருத்தவங்க நீ தனியாவான்னு சொல்லிட்டு அந்த லேடியை கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கடி என்னை கூப்பிட்ட அப்படின்னு சொல்லும்போது, இப்போ அபிஷேக் சொன்ன மாதிரிக்கு நம்ம பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது, அதுவே நம்ம சேட்டுக்காரன்ட்ட இவளை கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கோடி கணக்கில் பணம் கிடைக்கும்ல அப்படிங்கவும், என்னடி நீ சொல்லிட்டு இருக்கிற, அபிஷேக் கிட்ட தான் நம்ம சொல்லிட்டோம்ல அப்படிங்கும்போது அவன் சொன்ன மாதிரிக்கு நம்மளும் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ அவன்கிட்ட இருந்து நம்மளுக்கு பணம் வரும், சேட்டுக்காரன்ட்டு நம்மளுக்கு பணம் வரும், என்ன சொல்கிற அப்படிங்கும்போது நல்ல ஐடியா தான் நீ சொல்கிறது அப்படிங்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தோம்னா அபிஷேக் ஃபோன் பண்ணுறாங்க. என்னாச்சு அப்படிங்கும்போது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் சொன்ன மாதிரிக்கே கதையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னடி பண்ணுறதுக்கு, அவன் வேறு லைவில் காட்ட சொல்கிறான் அப்படிங்கும்போது அதெல்லாம் நீ ஒன்றும் கஷ்டப்படாது அப்படிங்கிறாங்க. திரும்பவும் பார்த்தோம்னா அபிஷேக்குக்கு அந்த லேடிங்க ஃபோன் பண்ணுறாங்க. அதாவது லைவ்லலாம் வர முடியாது அப்படிங்கும்போது என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவள் கதை முடிஞ்சு போச்சுது, நாங்கள் அடித்தோம், அதனால அவள் கதை முடிஞ்சு போச்சுது, அதுக்கப்புறம் எதுக்கு லைவில் வந்துக்கிட்டு அவள் வேலையை கச்சிதமாக முடிச்சுக்கிட்டு உங்களுக்கு நான் வீடியோ அனுப்புகிறேன் அப்படிங்கவும் உடனே அபிஷேக் சரி அப்படிங்கிறாங்க. சரி, எங்களுக்கு சொன்ன மாதிரிக்கு பணத்தை அனுப்பிவிடு அப்படிங்கவும், பணத்தை நான் தாரேன் அப்படின்னு அபிஷேக் சொல்லும் போது அதெல்லாம் முடியாது, பணத்தை இப்போ உடனே எங்களுக்கு அனுப்பிவிடணும் அப்படிங்கவும் உடனே அபிஷேக்கும் பணத்தை உடனே அனுப்பி விட்டுருந்தாங்க. உடனே அவங்க சந்தோஷப்படுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த சேட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நல்ல ஒரு பொண்ணு கிடச்சிருக்கிறா, உனக்கு நான் ஃபோட்டோவை அனுப்பி விட்றேன்னு சொல்லிட்டு மதுமிதாவை ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பிவிடவும் உடனே சேட்டும் பேரம் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பத்தாது, நீ எனக்கு எப்பவும் தரதை விட 3 மடங்கு ஜாஸ்தியாக கொடு அப்படின்னு சொல்லவும் அவரும் சரி அப்படின்னு ஒத்துக்கிடவும், நாங்கள் சொன்ன இடத்துக்கு நீ வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிங்க மதுமிதாவை பற்றி இந்த மாதிரிக்கு அவங்க சேட்டுக்காரன்ட்டு வித்துட்டாங்க. அடுத்தது இங்கே பார்த்தோம்னா ரேணுகாவை தான் காட்டுறாங்க. ரேணுகா தன்னுடைய பொண்ணு பத்திரமா வரணும்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ சந்தோஷம் ஜீவாவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு, அக்கா எங்கே இருக்காளோ தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க மதுமிதாவோட அப்பா சொல்கிறாங்க, அவங்க அம்மா மதுமிதா நல்லபடியாக வரணும்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிருக்கிறா, வாமா நம்மளும் கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவும் அவட தங்கச்சி அழைச்சிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா அவங்க அப்பாவும் எல்லாருமே கோயிலுக்கு வராங்க. இங்கே பார்த்தோம்னா சந்தோஷ் சொல்கிறாங்க, சரி எப்படியாவது மதுமிதாவை கண்டுபிடிச்சலாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வா ஜீவா நம்ம போய் தேடி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போகிறாங்க. அடுத்ததை பார்த்தோம்னா அபிஷேக்குக்கு அந்த லேடிங்கெல்லாம் ஒரு வீடியோவை அனுப்பி விடுறாங்க. அதில் அவங்க மதுமிதாவோட கதையை முடித்த மாதிரிக்கு அவங்க அனுப்பிவிடவும் அதை பார்த்துட்டு அபிஷேக் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரிக்கு அவள் கதையை முடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அபிஷேக் நினைக்கிறாங்க, அவள் கதை முடிஞ்சு போச்சுது, அடுத்தது கௌதம் தான், அவன் கதையை முடிச்சிட்டோம்னா இந்த சொத்து எல்லாரும் எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து இங்கே மதுமிதாவை தான் காட்டுறாங்க. மதுமிதா அவங்க தூங்கிட்டு இருந்தவங்க எந்திரிச்சிருந்தாங்க. உடனே இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கவும், உன்னை விடுறதுக்காகவா நாங்கள் பிடிச்சி வச்சிருக்கிறோம், இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ அப்படின்னா இந்த லேடிங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா அந்த சேட்டுக்காரர் வந்துருந்தாங்க. வந்ததுமே எங்கள் பொண்ணை கண்ணில் காட்டுங்க அப்படிங்கும்போது, பொண்ணு இந்த காரில் தான் இருக்கிறா, நீ முதல்ல நான் எங்களுக்கு சொன்ன பணத்தை கூட அப்படிங்கவும் உடனே சேட்டுக்காரங்களும் அந்த பணத்தெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா மதுமிதாவை அந்த சேட்டுக்காரன்ட்ட ஒப்படைக்கிறதுக்காக போகும்போது அப்போ அந்த லேடிங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அங்கே பார்த்தியா என்ன கலராக அழகாக இருக்கிறான், இன்னும் நீ அவங்க கூட தான் சேர்ந்து வாழ போகிற அப்படிங்கவும், என்னடி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது திடீர்னு போலீஸ் டீமாக வந்துருந்தாங்க. வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க இதை வச்சு சுடும் போது உடனே எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இவங்க வருவாங்கன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தகராறு ஏற்படுது. அப்போ எல்லாருமே தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்போ போலீஸ்காரங்க மதுமிதாவை காப்பாற்றிருந்தாங்க. உடனே மதுமிதா அவங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லவும், நீங்கள் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, கௌதம் சாருக்கு தான் சொல்லணும், ஏன்னா அவர் தான் எங்கள்கிட்ட இந்த மாதிரிலாம் எங்களுக்கு சொன்னார், அதனால தான் நாங்கள் கரெக்டாக வந்தோம் அப்படின்னு சொல்லவும், உங்ககிட்ட கௌதம் சார் ஃபோன் பண்ண சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதாவுக்கு அவங்க ஃபோன் பண்ணி கொடுக்கவும், அப்போ கௌதம் கிட்ட மதுமிதா பேசுகிறாங்க. ஆனால் கௌதமோட முகத்தை காட்டவே இல்லை, அவங்க பின்னாடி திரும்பிட்டு இருக்கிறாங்க. அவங்க
இந்த சீரியலில் இல்லையான்னு தெரியல. ஏன்னா அவங்கள கொஞ்ச நாளாக வந்து காட்டவே இல்லை. அதாவது ஒரு 1 வீக்காக வந்து கௌதம் வந்து காட்டவே இல்லை. இந்த மாதிரி கதையை தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்களே தவிர கௌதம் வந்து காட்டவே இல்லை. அதனால் முகத்தை காட்டாமல் தான் அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன மதுமிதா நல்லா இருக்கிறீங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மதுமிதா கேட்கும்போது, எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நான் வச்சிருதுன்னு சொல்லிட்டு கௌதம் வச்சிடவும் மதுமிதா இருக்கிற இடத்துக்கு ஜீவாவும் சந்தோஷம் வந்துருந்தாங்க. அவங்கள பார்த்ததுமே மதுமிதா சந்தோஷப்படுதாங்க. அதேமாதிரி ஜீவா சந்தோஷம், அவங்களும் ரொம்பவே ஹாப்பியாகிறாங்க. மதுமிதா உன்னை பார்த்தது எங்களுக்கு எவ்வளோ ஹாப்பி தெரியுமா, எங்கே நாங்கள் பயந்தே போயிட்டு அப்படிங்கும்போது உடனே போலீஸ்காரங்கிட்ட சொல்லிவிட்டு இவங்க 3 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. எங்கே பார்த்தோம்னா வந்து மதுமிதாவோட அப்பா அம்மா தான் அவங்க கோயிலுக்கு வராங்க. அப்போ ஒருத்தங்க சாமி ஆடிட்டு உன் பொண்ணு கிடச்சிருவா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும் அவங்க 2 பேரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ சந்தோஷ் வந்து அவங்க மதுமிதாட்ட கேட்குறாங்க, உன்னை இங்கே அழைச்சிட்டு போனது யாருன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது, எனக்கு தெரியாது, ஆனால் யாராக இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கிட்டதுமே சந்தோஷம் ஜீவாவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மதுமிதா சொல்கிற, உனக்கு வந்து தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு கரெக்டாக தெரியாது, ஆனால் நான் ஒரு குழு வச்சிருக்கிறேன் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படிங்கவும். இதை கேட்டதுமே வந்து ஜீவா சொல்கிறாங்க, என்ன காசு குழு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை சொல்கிறேன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறதுக்காக வராங்க. இப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. அபிஷேக்கு தான் தன்னை அழைச்சிட்டு போனது அப்படின்னு உண்மையை வந்து மதுமிதா கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ண போகிறாங்க. கௌதம் வந்து காட்டவே இல்லை. கௌதம் வந்து இந்த சீரியலில் வந்து அடுத்தது எப்போ வர போகிறாங்க அந்த கதைக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.